ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் வைப்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். குட்டியாக நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ போட்டு குடிச்சோன்னே தான் அன்றைக்கி டேவே ஸ்டார்ட் ஆச்சு. நான் வளர்த்துட்ருக்க இண்டோர் பிளான்ட் கிட்டே போய் ஒரு க்யூட்டாக ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு டீயும் அங்கே தான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன், அதை ரசிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாதி தம் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். அதுவும் நம்மளுக்கு வீக் டேஸில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றோமோ இல்லையோ, வீக்கெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். பட் இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கே நாளைக்கான கன்ஃபியூஷன்லேயே நான்வெஜ் எடுக்காமல் ஃபைனலி நான் இன்றைக்கி தம் பிரியாணி வெஜ்ஜில் தான் பண்ணியிருந்தேன். ஃபுல் ரெசிபி நான் கவர் பண்ணல, நான் அங்கங்கே பண்ண கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபுல்லாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். மஷ்ரூமுக்கு தேவையானது எல்லாமே நான் ஊற வச்சு 2 hours முன்னாடியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா ரைஸ் வந்து 80% வேக வச்சாச்சு. இப்போ மசாலா வந்து 50% நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரைஸை வந்து போட்டு லேயர் பை லேயராக டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மசாலாவில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ் ஒரு லேயர் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து அடுத்த லேயரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மசாலாவையும் வச்சுட்டு நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் ரைஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸ் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ஃபைனல் லேயராக மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நான் தோசைக்கல் மேலே வந்து வச்சுட்டேன். 10 நிமிஷம் வந்து ஆனில் வச்சுட்டு 10 நிமிஷம் ஷிம்மில் வச்சுட்டு மேலே வெயிட் வச்சு ஒரு 20 minutes அப்படியே தம்மில் வச்சுட்டேன். சூப்பர்பாக ரெடியாகி வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஸ்பைஸியாக மசாலாஸ்லாம் போட்டு பிரியாணியாக குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி மலபார் பிரியாணி ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. என்ன மாதிரி ஹைதராபாதி பிரியாணி பிடிச்சவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஹைஃபையும் கொடுத்துருங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காக ஃபீல் ஆகும். பேசிகிட்டே கீ ஊற்றுனதை சொல்ல மறந்துட்டேன். கடைசியில் நெய்யும் ஊற்றி தான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சேன். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஓப்பன் பண்ணும்போதும் அந்த ஃபினிஷிங் வந்து அப்படி தான் இருந்தது. என்னோடய லைஃப்பில் ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் எவர் நான் பண்ண ஹைதராபாதி தம் பிரியாணி, அதுவும் மஷ்ரூம் ஹைதராபாதி தம் பிரியாணி பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, தம் பிரியாணி பண்ணிட்டோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து நான்வெஜ் இல்லாமல் இருந்தால் எப்படி? என்னடா நான்வெஜ்ஜே பண்ணல, பங்குனி ஊத்துறோன்னு சொல்லிட்டு நான்வெஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாளேன்னு யோசிக்காதீங்க. நான் ஃபுல்லி வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன். பிரியாணி, ரைத்தா, அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டேன். நான்வெஜ் வந்து என் ஹஸ்பண்டுக்காக பண்ணியிருந்தேன். அவர் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருந்ததுனால கண்டிப்பாக சண்டே அதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் வேணும்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து மட்டன் சுக்கா அண்ட் பெப்பர் சிக்கன் மசாலா தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு. ஹாவ் அ ஹாப்பி சண்டே உங்கள் எல்லாருக்கும். ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதான் நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வரும். இந்த தம் பிரியாணி ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.